உங்களுக்கு என்ன பிரச்சனை? மோகன் சர்மா நடிகைகளை ஏமாற்றிட்டாங்க. ஏன் நடிகைகளை ஏமாந்தாங்க? இப்போ மோகன் சர்மா ரோட்டில் படுத்துனுக்கிற ஒரு நடிகை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் பிளாட்பாரத்தில் இருக்கிறான், வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா நடிகைகள்? அவனும் ஒரு பணக்காரன், அவன் வந்து ஒரு இவ்வளோ படத்தை நடிச்சிருக்கான், ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறான், அவங்ககிட்டயும் பணம் இருந்தாலும் தானே நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒன் சைடாக பேசக்கூடாது எப்பவுமே. குட்டி பத்மினி பேசுறது ஒன் சைடு. நான் நினைக்கிறேன் குட்டி பத்மினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருத்தம் தெரியல மோகன் சர்மா மேலே. நம்ம யாரும் வந்து மோகன் சர்மாவுக்கு நம்ம முட்டெல்லாம் கொடுக்கல. மோகன் சர்மா முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டார். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் சிறுபலத்தனமா இல்லை? அவர் முதியோர் இல்லத்தில் போய் ஏன் இப்படி வேஷம் போடுறாரு? ஏன்னு சொன்னால் அவர் வந்து பல பேர்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடன் கொடுக்காம ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணுறாரு. அவர் போட்டிருக்கிற செருப்பு வந்து 6000 ரூபாய். எப்படி உங்களுக்கு தெரியும்? செருப்பு போட்டது 6000 ரூபாய். இன்னும் சொல்லுங்கள், டிஷர்ட்டு இன்னர் வேர்லாம் கூட சொல்லுவீங்க. இல்லை, மோகன் சர்மா பணத்துக்காக தான் நடிக்கிறாரா இல்லையா? திருப்பி நான் சொல்கிறேம்மா, அந்த ஆள்கிட்ட பணம் இருக்குதா, அக்கௌண்ட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ முதியோர் இல்லத்தை போய் சேர்றாங்களா யார் நீங்கள் நினைக்கிறீங்க? வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் போய் சேர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போனால் ஆனால் இருக்கும், அது ஏதாவது சிக்கல் இருக்கும் அந்த சொத்து. மோகன் சர்மாவுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள் சொல்கிறாங்கப்பா. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது கூட இது உண்மையாக வந்து எத்தனை பேர் இருந்தால் அவர் தான் சொல்லணும். அந்த லிஸ்ட்டை வெளியே இருந்தோம், அவரு தானே தெரியும். இவரை பண்ணாங்க, அவரை பண்ணாங்க, அவர் பண்ணாங்க, இவர் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், இவங்களுக்கு என்ன நோக்கம்? இப்போ மோகன் சர்மா போட்டு எதுக்காக இப்படின்னா, நான் என்ன சொன்னேன், மோகன் சர்மா முதல்ல பண்ணுறது தப்பு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த முதியோர்கிட்ட தொட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா சர்ச்சையாச்சுன்னா அப்படி தானே பண்ணுவாங்க. குட்டி பத்மினிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவர் ஏமாற்றம் தான் இருக்கிறாரு. ஏமாறுறோம் விட போகிறதில்ல. முதியோர் இல்லத்தில் இருந்தாக்கா அவனுக்கு நோட்டீஸ் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்ன இருக்காப்பா? எனக்கு தெரிஞ்ச சட்டம் தெரியல, யாராவது சட்டம் தெரிஞ்சு சொல்லுங்கள். ஒருத்தர் வெளிப்படையாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரிவிக்கிறேன். இப்போ நான் கேட்குற ஏமாத்திரம் வந்து கேட்டால் தலைமறைவாயிடுவார். ஜெர்மனியில் அவங்க பையன் இருக்கிறாரு, அங்கே போயிடுவார். பொதுவாக நான் சொல்கிறேன், நான் மோகன் சர்மாவுக்கு முட்டு கொடுக்கல. மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தனா தான் இன்றைக்கி இந்த நிலைமைன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மோகன் சர்மா வந்து பணத்துக்காக மீன்ஸ் என்னன்னா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, கடன்காரெல்லாம் அந்த பணத்தை வாங்கிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சீன் போட்டு நாங்கள் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியாதான்னு கேட்குறேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாரு, அபத்தமாக சிறுபலத்தனமாக இருக்குது அந்த வார்த்தை. நடிகை லட்சுமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, 3 பேருமே இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆள் பேசுறது தப்பு முதல்ல. ஏன்னா ஒரு 5 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, அந்த வாழ்க்கையை முடிச்சு அவங்க வேறு ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் வயோதிகத்தில் இருக்கிறாங்க. இப்போ லட்சுமிக்கும் சின்ன பொண்ணா லட்சுமி, இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இல்லை. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவிக்கு ஒரு ஆள் வேணும் தானே. இப்போ குட்டி பத்மினி தொடர்ந்து ஏன் வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ அவங்களுக்கு என்னென்னா, யாரோ ஒரு நடிகைக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு 3 வாழ்க்கை இருக்குது இல்லையா, அந்த 3 மனைவிகள் சார்பாக பேசுகிறாங்களா? ஒரு கேள்வி இருக்குது தானே செய்யுது. குட்டி பத்மினிக்கு மோகன் சர்மா கிட்ட என்ன பிரச்சனை? என்ன உறவு? என்ன உங்களுக்குள்ள என்ன சிக்கல்மா? அதை முதல்ல சொல்லுங்கம்மா. முதல்ல இந்த மோகன் சர்மா யார் தெரியுமா? என்னை ஏமாத்துறாரு. 3 பொண்டாட்டியில் ஒரு பொண்டாட்டி எல்லாரும் பேசியிருக்கோம். நான் வந்து அவங்கள பேசல, நீங்கள் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். குட்டி பத்மினிக்கும் மோகன் சர்மாவுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். வணக்கம். வணக்கம். மோகன் சர்மா நம்ம ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அவர் இப்போ வந்து பயங்கரமான ஒரு நடிகை, பயங்கரமான ஒரு ஏமாற்றுக்காரன்னு சொல்லிட்டு செய்தி நிறுவனங்களே செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. அவர் பணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொன்னேன், இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு நான் கேட்குறேன். குட்டி பத்மினிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவர் ஏமாற்றம் தான் இருக்கிறாரு. ஏமாறுறோம் விட போகிறதில்ல. முதியோர் இல்லத்தில் இருந்தாக்கா அவனுக்கு நோட்டீஸ் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்ன இருக்காப்பா? எனக்கு தெரிஞ்ச சட்டம் தெரியல, யாராவது சட்டம் தெரிஞ்சு சொல்லுங்கள். ஒருத்தர் வெளிப்படையாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரிவிக்கிறேன். இப்போ நான் கேட்குற ஏமாத்திரம் வந்து கேட்டால் தலைமறைவாயிடுவார். ஜெர்மனியில் அவங்க பையன் இருக்கிறாரு, அங்கே போயிடுவார். பொதுவாக நான் சொல்கிறேன், நான் மோகன் சர்மாவுக்கு முட்டு கொடுக்கல. மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தனா தான் இன்றைக்கி இந்த நிலைமைன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மோகன் சர்மா வந்து பணத்துக்காக மீன்ஸ் என்னன்னா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, கடன்காரெல்லாம் அந்த பணத்தை வாங்கிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சீன் போட்டு நாங்கள் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியாதான்னு கேட்குறேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாரு, அபத்தமாக சிறுபலத்தனமாக இருக்குது அந்த வார்த்தை. காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பிக்கிறேன்னு சொல்லி நான் கேட்குறேன். லீகல் நோட்டீஸ் வந்து கொடுக்க முடியாதான்னு கேட்குறேன். ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்தால் மோகன் சர்மாவுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியாதா? ஏன் காவல் நிலையத்திற்கு போய் கைது செய்ய முடியாதா? என்னங்கடா நடக்குது இங்கே? என்ன நடக்குது? ஆயிரம் வந்ததுலாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? மோகன் சர்மா நடிகைகளை ஏமாற்றிட்டாங்க. ஏன் நடிகைகளை ஏமாந்தாங்க? சரி, நான் இப்படி கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ மோகன் சர்மா ரோட்டில் படுத்துனுக்கிற ஒரு நடிகை போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் பிளாட்பாரத்தில் இருக்கிறான்,
வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா நடிகைகள்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவனும் ஒரு பணக்காரன், அவன் வந்து ஒரு இவ்வளோ படத்தை நடிச்சிருக்கான், ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறான், அவங்ககிட்டயும் பணம் இருந்தாலும் தானே நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒன் சைடாக பேசக்கூடாது எப்பவுமே. குட்டி பத்மினி பேசுறது ஒன் சைடு. நான் நினைக்கிறேன் குட்டி பத்மினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருத்தம் தெரியல மோகன் சர்மா மேலே. நீங்கள் ஒரு நேர்மையாக பேசுங்க. நம்ம யாரும் வந்து மோகன் சர்மாவுக்கு நம்ம முட்டெல்லாம் கொடுக்கல. மோகன் சர்மா முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டார். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் சிறுபுலத்தனமாக இல்லை. அவர் முதியோர் இல்லத்தில் போய் ஏன் இப்படி வேஷம் போடுறாரு, ஏன்னு சொன்னால் அவர் வந்து பல பேர்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடன் கொடுக்காம ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணுறாரு. அவர் போட்டிருக்கிற செருப்பு வந்து 6000 ரூபாய். எப்படி உங்களுக்கு தெரியும்? செருப்பு போட்டது 6000 ரூபாய். இன்னும் சொல்லுங்கள், டிஷர்ட்டு இன்னர் வேர்லாம் கூட சொல்லுவீங்க. அசிங்கமாக இல்லையா இதெல்லாம்? ஒரு தடவை இதை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த திமுக வந்து ஏன் வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து தோற்றாங்க பல முறை அப்படின்னு சொன்னால், எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு தலைவராக உருவாக்குனாங்கன்னா, 95 வந்து இவங்க வந்து ஆட்சி இருக்கிறாங்க ஜெயலலிதா. 96க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு. அதாவதுன்னா இவங்களை ரெய்டு பண்ணி இந்த இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இவங்களை அம்பலப்படுத்தி ஜெயலலிதாவை அரசியலேருந்தே விளைக்கிடணும். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா கைது நடவடிக்கை, உங்களுக்கு தெரியல, கைது நடவடிக்கை பண்ணிவிட்டு ரெய்டுலாம் பண்ணாங்க வீட்டை. அப்போ ரெய்டு பண்ணும்போது அப்போ அறிக்கை விடுறாங்க. என்னெல்லாம் ரெய்டு பண்ணாங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா 300 புடவை, 2000 புடவை, 300 வாட்சு, செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஜோடி செருப்பு, இதெல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு ஆபாச சீடிக்கள் இருந்தது. அந்த கேசட், ஆபாச கேசட்டுகள், அப்போ சீடி கிடையாது, கேசட், ஆபாச கேசட்லாம் இருந்தது. இப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வெளியிட்டாங்க. அப்போ இதெல்லாம் சொன்னால் அவன் வந்து நேம் வந்து டேமேஜ் ஆகிடும். இன்னைக்கு கூட நான் காலைல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு செய்தி, 12000 ரூபாய் ஒரு தோசை, யார் சாப்பிட்றது? திருமாவளவன் சாப்பிட்ற தோசை 12000 ரூபான்னு போட்டுக்கலாம் ஒருத்தன். 12000 ரூபாய்க்கு இன்னும் புரியல எனக்கு. 12000 ரூபாய்க்கு தோசை இருக்குமாப்பா? தங்கத்தை அரைச்சி ஊற்றுவாங்க. அதான் சொல்கிறேன், 12000 ரூபாய்க்கு தோசையா? நானும் கூட பார்க்குறேன், 2 சைபராக இருப்போது, 1200 இருப்போது. 1200 தான் ஒன்றும் சொல்லலாம். 5 ஸ்டார் ஹோட்டலில் 1200 ரூபாய்க்கு தோசை இருக்கும். 12000 ரூபாய்க்கு தோசை இருக்குங்க. ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா தப்பாக போட்டான் நான் ஒரு வேலை. ஏன்னா இந்த இப்போ இந்த இதில் தானே போடுறாங்க, இந்த இன்னொன்று சொல்கிறீங்களா, இந்த ஏஐயில் போடுறாங்க இல்லையா? ஒரு வேளை 1200 போடும்போது மிஸ்டேக் ஆகி ஒரு சைபர் சேரும். 12000 ரூபாய்க்கு எப்போதான் தோசை சாப்பிட முடியும்? கொஞ்சமாச்சும் வந்து அப்படி தான் வந்து மோடியை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ற காலனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 4000 ரூபாய். நல்ல வேலை இப்போ 40,000 வானுங்க. நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னானுங்க. ஸோ இப்படிலாம் சொன்னால் இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுன்றது இவங்க எண்ணம். அவர் போட்டிருக்கிற செருப்பு வந்து 6000 ரூபாய். இதை இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ குட்டி பத்மினிக்கு என்ன நோக்கம்னு கேட்குறேன். இல்லை, மோகன் சர்மா பணத்துக்காக தான் நடிக்கிறாரா இல்லையா? திருப்பி நான் சொல்கிறேம்மா, அந்த ஆள்கிட்ட பணம் இருக்குதா, அக்கௌண்ட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ முதியோர்கிட்ட போய் சேர்றாங்களா யார் நீங்கள் நினைக்கிறீங்க? வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் போய் சேர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போனால், ஆனால் இருக்கும், அது ஏதாவது சிக்கல் இருக்கும். அந்த சொத்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்டிகேஷனில் இருக்கலாம், அவன் கையில் இருக்காது இப்போதைக்கு, ஆனால் சொத்தாக இருக்கும், வீடாக இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோறு போடுமா? வீடை வாடகை விட்டால் தான் சோறு போடும். மோகன் சர்மாவுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள் சொல்கிறாங்கப்பா. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது கூட இது அந்த மாதிரி சொல்கிறது தான். உண்மையாக வந்து எத்தனை பேர் இருந்தால் அவர் தான் சொல்லணும், அந்த லிஸ்ட்டை வெளியிடணும், அவரு தானே தெரியும். ஆனால் வெளியே தெரிஞ்சது 3 பேர் சொல்கிறாங்க. இவங்களை பண்ணாங்க, அவரை பண்ணாங்க, அவர் பண்ணாங்க, இவர் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், இவங்களுக்கு என்ன நோக்கம்? இப்போ மோகன் சர்மா போட்டு எதுக்காக இப்படின்னா, நான் என்ன சொன்னேன், மோகன் சர்மா முதல்ல பண்ணுறது தப்பு. நீ போய் முதியோர்கள் போய் படுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கடந்த காலத்தில் பேசுகிறதே தப்பு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த முதியோர்கிட்ட தொட்டி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இது என்ன சர்ச்சையாச்சுன்னா அப்படி தானே பண்ணுவாங்க. என்ன உங்களால் வந்து கேட்டால் வர யூடியூபர் அத்தனை பேரை கூப்பிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நேர்காணல் கொடுத்துட்ருக்குற. ஒன்று காந்தராஜ் மாதிரி யூடியூப் ஆரம்பித்து இது டெய்லி நான் பேட்டி கொடுக்குறேன் வாங்கப்பான்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் குட்டி பத்மினி அதானே பண்ணுறாங்க, வருமானத்து தானே. இப்போது குட்டி பத்மினி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, மோகன் சர்மா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு தாராளமாக வந்து சம்பாதிக்கலாமே யூடியூப்பில். மோகன் சர்மா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மோகன் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து முறையற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டார், முடிஞ்சிருச்சு.
இப்போ யாருமே வந்து மோகன் சர்மா பற்றி எந்த நடிகையும் பேசாம இல்ல, பாதிக்கப்பட்ட நடிகைகள் இல்ல. பாதிக்கப்பட்ட 3 பேர் இருக்கிறாங்கல்ல. இல்ல நியூஸ் சேனலே எடுத்து போட்டாங்க அவர் வந்து ஒரு ஏமாற்றுக்காரர் நான் ஏமாற்ற என்ன சொன்னேன், இருக்கட்டும். நான் சொன்னேன் ஏமாற்றுக்காரன்னா வந்து ஏமாறுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம், ஒரே வார்த்தை. நம்ம யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல, நாமளே தான் சொல்கிறோம்ல. நீ 3 பேரை நீ முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு சொல்கிறேன் நான். அது ஏமாத்துறோம்னா நான் நேராக போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இவங்களுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா 3 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். நடிகை லட்சுமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 3 பேருமே இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆள் பேசுறது தப்பு முதல்ல. ஏன்னா ஒரு 5 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க, அந்த வாழ்க்கையை முடிச்சு அவங்க வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் வயோதிகத்தில் இருக்கிறாங்க. இப்போ லட்சுமிக்கும் சின்ன பொண்ணா லட்சுமி, இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இல்லை. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவிக்கு ஒரு ஆள் வேணும் தானே இல்லையா. 70 வயதை கடந்தாலே வந்து பார்த்தோன்னா வந்து படிக்கட்டு ஏற முடியாது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ போயிட்டு நீ போய் வந்து முதியோர் போய் படுத்துக்கிட்டு நான் அங்கே வாழ்ந்தேன், இவங்க என்ன கவனிக்கல, இவங்க என்ன வீட்டை வச்சு துரத்திட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னா. அதனால் இவர் வீடு இருக்கட்டும், வீடை விற்கட்டும், வீடை விற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸடில் போட்டுக்கலாம். இல்லை எப்பா எப்படியே இருக்கிறானுங்கப்பா. இந்த பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த சைபர் இந்த கிரைம் பண்ணுறவங்களுக்கு வந்து பேங்க்கை வந்து அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டை வாடகை கொடுத்துருக்காங்கன்னா சைபர் கிரைம் பண்ணுறவங்களுக்கு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி வந்து விதவிதமான ஃப்ராடுங்க இருக்கிறானுங்க சரிங்களா. இவன் ஃப்ராடாக இருந்தான்னா அதை வந்து கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் ஏமாந்தாங்களோ அவங்க கேட்க போகிறாங்க. அதுக்கு மேலே சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ எதுக்கு இவங்க வந்து குட்டி பத்மினி ஓயாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சர்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சேனல் பேசிட்டு இருக்கிறாங்க. மோகன் சர்மா ஃப்ராடு, மோகன் சர்மா ஃப்ராடு, யார் மோகன் சர்மா உத்தமன்னு சொன்னது? நம்ம சொல்லி எது வரைக்கும். இப்போ மோகன் சர்மா எல்லா சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது படுத்துனே பேட்டி தராரு, அவரோட உட்கார கூட முடியாத அளவுக்கு. நான் தான் சொல்லலப்பா, நடிகர்கிட்ட போய் நீ வந்து ஏன் அவர் நடிக்கிறான்னு கேட்டால் எப்படி? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் 170 படம் 120 படத்தை நடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நடிகர் தானே. இந்த கேள்வி கேட்குறீங்கள, அவர் அங்கே போனால் தான் தெரியும் அங்கே என்ன நிலமன்ட்டு. அங்கே நேராக போய் பார்க்கும்போது தான் தெரியும். சராசரியாக 70 வயசு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருப்பாங்க. உட்கார முடியாதா? உட்கார முடியாது, நிற்க முடியாது, போவீங்க இப்படி சொல்லணும். அப்படியே இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் நடந்துப்பாங்க. ஒரு ஊடகம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி, பெட்டில் படுத்துருக்க மாதிரி சொல்லிட்டு. எனக்கு பிரச்சனை அது கிடையாது. ரஜினிகாந்த் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு, வந்து எனக்கு வந்து விஜய் எனக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ அவங்க என்ன பிரச்சனை? விஜய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட போகிறாரு, இல்லை வேறு யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்கன்றது தான் இப்படி சொல்கிறது. அவர் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படி இவங்களே சொல்கிறாங்க. வந்து கேட்டால் வந்து அவர் வீடை விற்றுட்டாருன்றாங்க. வீடை விற்றுன்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற செருப்பு 6000 ரூபான்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணார் சொல்லுங்கள். அதையும் தான் கண்டுபிடிச்சி புலனாய்வு பண்ணி நீங்களே சொல்கிறீங்க வந்து கடன்காரங்கன்றீங்க. வீடு விற்று பணம் வச்சுருந்தா ஏன் சார் கடன் வாங்க போகிறாரு? லாஜிக் இருக்குதுல்ல. வீடு விற்று பணம் வச்சுருக்காருன்னா அவர் ஏன் வெளியில் கடன் வாங்க போகிறாரு? நான் சொல்கிறேன். சரி, அப்படியே கடன் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்ப முடியாதா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாதா? நீங்கள் தலைமுறை ஆகிட்டீங்க, எங்கேயுமே எங்கே இருக்கீங்க தெரிலனா தான் அப்போ தான் அந்த லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்ப முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல, அதுவும் நீங்கள் ஃபேமஸாக நீங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பாருங்கள் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6000 ரூபாய் செருப்பு போட்டு போய் படுத்துட்டுருக்கிறாரு அப்படி சொல்லி தொடர்ச்சியாக பேச வேண்டியது. அது கூட நான் சொன்னேன், சில சந்தேகம் வருது நமக்கு. இப்போ குட்டி பத்மினி தொடர்ந்து ஏன் வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க? என்ன காரணம்? அதுதான் நானும் கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, யாரோ ஒரு நடிகைக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு 3 வாழ்க்கை இருக்குது இல்லையா, அந்த 3 மனைவிகள் சார்பாக பேசுகிறாங்களா? ஒரு கேள்வி இருக்குது தானே செய்யுது. அதனால் இதெல்லாம் வந்து அவர் கடந்த காலத்தில் வந்து பேசுனது எல்லாத்தையும் இவங்க பேசுகிறாங்கல்ல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? குட்டி பத்மினிக்கு என்ன பிரச்சனை? மோகன் சர்மாவை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோம், முறை இல்லாமல் வாழ்ந்தோன்னு பேசிட்டோம். முறையில்லாத ஒருத்தர்கிட்ட வாழ்ந்தா அவங்களும் முறையில்லாதவங்க தான் இருப்பாங்க. புரியுதா சொல்கிறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பெண்ணுக்கு சப்போர்ட், இங்கே ஃபெமினிசம் இதெல்லாம் வந்து பெண்ணியம்லாம் பேச முடியாது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆணாதிக்கம்லாம் பேச முடியாது. போய் படுத்துக்கிட்டான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோறு போகிறதுக்கு ஆள் இல்லை, குழம்பு ஊற்றுறதுக்கு ஆள் இல்லைன்றான். புரியுதா சொல்கிறது? அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறையில்லாமல் வாழ்ந்துட்டு. அதனால்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட யூடியூப் இருக்குது, நம்ம ஃபேமஸ் ஆனவங்க, நம்ம வந்து பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை டார்கெட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம நோக்கம் வெளிப்பட்டுரும். இப்போ குட்டி பற்றின நோக்கம் என்ன? யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவங்க. ஒரு இவரை டேமேஜ் பண்ணும்போது யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, அது யாருன்னு சொல்லுங்க. இங்கே நம்ம குட்டி பத்மினி போட்ட நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இணையத்தில் பேசுகிறோம்ல, இப்போ இந்த யூடியூப்பில் பேசுகிறோம்ல, பேசுறதாலே நம்ம ஜட்ஜின்னு நினச்சக்கூடாது. அந்த எண்ணம் வந்துடுது சில பேருக்கு. நம்ம யார் தெரியல, இருக்கிற விஷயத்தை வேணால் பேசலாமே தவிர நம்ம வந்து ஜட்ஜ் ஆகிட முடியாது. அந்த எண்ணம் வருது. நாம் வந்து யார் தெரியல, நம்ம யூடியூப்பில் நம்ம சொன்னால் ஒரு படத்தில் வந்து வடிவேல் படத்தில் ஒரு குழந்தை வந்து பேசும் தெரியுமா, நான் சின்ன பொண்ணு, நான் சொன்ன ஜட்ஜே நம்புவார். அந்த மாதிரி கேட்டால் நான் யூடியூபரு, நான் சொன்ன ஜட்ஜே நம்புவார்னு சொல்ல முடியுமா? முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்ப்பேன், குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஊடகத்தை பார்க்குறவங்கலாம் முட்டாள் கிடையாது, கரெக்டு தான். நம்மை விட அறிவாளிகள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க. அந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம சரியாக பேசுவோம். நீங்கள் உங்கள் நோக்கம் என்னன்னு தெரியாதா? வழக்கமாக வந்து ஒரு ஊடகத்தில் மட்டுமே பேசக்கூடிய குட்டி பத்மினி இன்றைக்கே வந்து ஒரு 10 ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா குட்டி பத்மினி யாரும் பேசுறதில்ல. பிரச்சனை இப்போ அதுதான். குட்டி பத்மினி பேசணும். அவங்க யார், எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் கூட வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஊடகத்தில் யாரும் பேசலை. இப்போ இன்னொருத்தருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்கள் விஷயத்தை தலையிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும். நம்ம இங்கே சுத்தமாக இருக்கிற நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரமாக நின்று ஒன்று அடிக்க முடியல, ஹெல்மெட் போட்டு தான் அடிக்கணும். எங்கேயாவது போனோம்னா உள்ள ஹைவேல போனால் கூட எங்கேயாவது ஒரு திரும்ப ஆள் ஆர்வமே இல்லாத ஒரு காட்டு பகுதி இருக்குன்னா ஓரமாக நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடிக்கணும்னு சொன்னால் அப்போ கூட ஹெல்மெட் போட்டுன்னு அடிக்கணும். எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க நியாயம் பேசிட்டு பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, சரிங்க ஒரு காட்டு பகுதி தான், எங்கேயோ போகிறோம், ஹைவேல போகும்போது காரில் நிறுத்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து போகிறதா இருக்குது. ஆனால் ஏன்னா நம்மளை வந்து போட்ட பிடிச்சி போட முடியாதா பாருங்க இவருன்னு சொல்லிட்டு. அதான் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விஷயத்தை பேசுகிறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ எதுக்கு போட்டு மீறி மெசிட்டுக்கிறீங்க? அந்தால அவரே போய் படுத்துனுக்கிறான், மொத்தத்தையும் இங்கே இருந்துட்டான் அங்கே இருந்தான். அவன் இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் 6,000 ரூபாய் செருப்பு போட்டுக்கிறாரு? நமக்கு நல்லா தெரியுது அந்த பெட்டு கிட்ட எல்லாம் கேட்டால் எல்லாரும் அப்படி தான்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு 70,000 ரூபாய் பென்ஷன் ஒருத்தருக்கு. அவர் என்ன சார் கேட்டால், அவர் வந்து பென்ஷன் இருந்தாலும் கூட அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வேலையை செஞ்சுக்க முடியாது. ஒரு சர்வெண்ட்டை போடணும், அது போடணும், இது பண்ணாங்க. அதோட கேட்டிங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட்டால் போதுங்க, எனக்கு தினம் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு டிவி நியூஸ் பார்க்கணும், அவ்வளோதாங்க. அதுக்கு வந்து ஹோம் இன்னைக்கு இருக்குது ஹோம். அவ்வளோ ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வந்துட்டுருக்கு. அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாயோட மாதம் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு ஃபுட்டு எனக்கு வேணும். ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து சுகர் ஏறிடும். அப்போ எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு வந்து மெனு கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி ஹோம்லாம் இருக்குது. அதனால் ஹோம் போகிறவங்கெல்லாம் வந்து ஏழைங்க அப்படியே ரொம்ப அப்படின்னு நினச்சிடுங்க. அதுக்கு பல விதமாக இருக்குது ஹோம். புரியுது. அதை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து கேட்டால் வந்து அவர் வந்து 6,000 ரூபா செருப்பு போட்டுனுக்கிறாரு, 3,000 ரூபாயில் ஜட்டி போட்டுனுக்கிறாரு, 2,000 ரூபாயில் பனியன் போட்டுனுக்கிறாரு. சொல்ல முடியுமா? தப்பான விஷயம். யாரையுமே வந்து ஒருத்தர் நொந்து போயிட்டான்னா சரி, அவன் செய்த பாவத்தை அனுபவிச்சு போகிறான். உங்களுக்கு என்ன இப்போ அதனால்? அவன் கடன் கொடுத்தவன் வந்து லீகல் நோட்டீஸ் கொடுக்க போகிறான், அவன் பார்த்துக்கிறான். போலீஸை போய் கைது பண்ணக்கூடாதா? வந்து ஹோமில் இருந்தால் போய் கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அப்படிலாம் ஏன்னா அபத்தமாக இல்லை, சிறுபலத்தனமாக இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் முதல்ல. குட்டி பத்மினிக்கு மோகன் சர்மா கிட்ட என்ன பிரச்சனை, என்ன உறவு, என்ன உங்களுக்குள்ள என்ன சிக்கல்மா, அதை முதல்ல சொல்லுங்கம்மா. முதல்ல எதுக்கு அவனை போட்டு மீறி மெரிச்சிருக்கிறீங்க? இதே இந்த குட்டி பத்மினி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லட்சுமணன் சொல்லிட்டு ஒரு நடிகர், உங்களுக்கு தெரியல, காமெடி நடிகர் லட்சுமணன் சொல்லிட்டு ஒரு வடிவேல் படத்தில் நடிப்பார் பாருங்க, என் பேர் சூச. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படுத்துட்டு இருந்தார். போய் ஒரு 10 பைசா கொடுத்துருப்பாங்களா அந்த அம்மா, ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்களா அந்த ஆளுக்கு? நான் கேட்குறேன். இன்னைக்கு மோகன் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ள பேசுகிறாங்கல்ல குட்டி பத்மினி,
அந்த லக்ஷ்மணன் நடிகர் இருந்தார்ல, இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வறுமையில் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது நீங்கள் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிப்பீங்களா கேட்குறேன் நான். அப்போ ஏன் வந்து ஒருத்தர் போய் படுத்துனுக்கிறேன்னா அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளை ஏமாற்றிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு. ஏமாறுறாங்க நடிகைகள்? ஏன் நடிகைகள் ஏமாறீங்க? மோகன் சர்மா ஃப்ராடு, ஏமாற்றிட்டாரு. ஏன் நடிகை எந்த நடிகை வந்து பேசவே இல்லை? இந்த மோகன் சர்மா யார் தெரியுமா? என்னை ஏமாத்துறாரு. 3 பொண்டாட்டியில் ஒரு பொண்டாட்டியாவது எல்லாரும் பேசியிருக்கோம். நான் வந்து அவங்கள பேசல, நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. 3 நடிகை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூச்சு விடல சார். அவங்க அமைதியாக இருக்கும்போது நீங்க எதுக்கு அவங்க வாய் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்போ புரியுதுங்களா? அதனால தான் நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? குட்டி பத்மினிக்கும் மோகன் சர்மாவுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நன்றி.